Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நெல்லிக்காய் முதல் மோர் வர இயற்கையாகவே கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க உதவக்கூடிய 5 சூப்பர் ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட உணவுல சில உணவுகளை சேர்க்கறதன் மூலமா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்க முடியும். அப்படிப்பட்ட உணவுகள் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதிக அளவு LDL கொழுப்பு, அதாவது குறைந்த அடர்த்தி கொண்ட கொழுப்பு புரதம், கிளிசரைடுகள்லாம் மாரடைப்பு மாதிரியான பயங்கரமான உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆரம்ப அறிகுறியா இருக்கலாம். அதிக கொழுப்பு, அதிக சர்க்கரை இருக்க உணவுகள் நம்ம உடம்புல இரத்த ஓட்டத்துல கட்டுப்பாடற்ற அளவிலான கெட்ட கொழுப்புக்கு வாழ்க்கை முறை கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஒரு சுறுசுறுப்பற்ற வாழ்க்கை முறை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள், அதை தொடர்ந்து நாள்பட்ட நோய்கள் உருவாகிற கூட வாய்ப்புகள் கூட அதிகமாயிரும். வழக்கமான உடற்பயிற்சியை தவிர நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுறது, பழங்கள், காய்கறிகள், ஆரோக்கியமான கொழுப்பு உணவுகள், சில மூலிகைகள் இதெல்லாம் சேர்த்துக்கிறது கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவும். கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, அது நம்மளோட உடம்பால உற்பத்தி செய்யப்படுற மெழுகு போன்ற ஒரு பொருள் தான். இது பல முக்கியமான செயல்பாடுகளை தன்னுள்ள வச்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை நம்ம உணவின் மூலம் அதிகமாக சேர்க்கிறப்ப அது உடல் செயல்பாடுகளை சேதப்படுத்த தொடங்கிரும். நல்ல கொழுப்போட அளவு அப்படி இல்லைன்னா HDL, உயர் அடர்த்தி கொண்ட கொழுப்பு புரதம், இதை மேம்படுத்துறது LDL அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை அகற்றுறதுக்கு உதவுது. புகை பிடிக்கிறது, குடிக்கிறத தவிர்க்கிறதுலாம் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, என்னென்ன 5 உணவுகள் இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பூண்டு. பூண்டை சமைக்கிறப்ப தாளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் வாயு அதிகமாக இருக்க பொருட்களை சமைக்கிறப்ப பூண்டு அதில் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பூண்டு சூப்பு கூட நம்ம செஞ்சு குடிக்கலாம். அதே போல் பூண்டு பால் கூட செஞ்சு குடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து 12 வாரங்களுக்கு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பூண்டு பால் குடிச்சிட்டு வர்றப்ப ரத்த ஓட்டம் மேம்படும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி கொலஸ்ட்ரால் பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். செகண்ட் ஒன், பார்லி. பார்லியில் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவக்கூடிய ப்ரீபயாட்டிக் பீட்டா குளுக்கன் இருக்கு. பார்லி கிச்சடி, பார்லி கஞ்சி, பார்லி சூப், பார்லி ரொட்டி, இது மாதிரி டிஃப்ரெண்டான வகைகளில் பார்லியை உணவில் சேர்த்துக்கலாம். இது கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன், திரிபலா. திரிபலா அப்படிங்கிறது உடம்புல வீக்கத்தை நீக்கிறதுக்கு உதவுது. உடம்புல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகளுக்கும் உதவக்கூடியதாக இருக்கு. இந்தியாவில் ஒரு பிரபலமான நாட்டுப்புற பழமொழி இருக்கு. அதில் ஒரு தாய் தன்னோட குழந்தைகளை கவனிச்சுக்கிறது போலவே திரிபலாவும் உடலோட உள் உறுப்புகளை கவனிச்சுக்குது அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி. அப்படிப்பட்ட உணவு தான் திரிபலா. இதை சாப்பிட்றதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கூட குறைச்சிக்க முடியும். ஃபோர்த் ஒன், மோர். பாரம்பரிய முறையில் மோர் தயாரித்து அதில் மஞ்சத்தூள், கல் உப்பு, கருவேப்பிலை, அரைச்ச இஞ்சிலாம் சேர்த்து கலந்துக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு முறை அப்படிங்கிற வீதத்தில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட கெட்ட கொழுப்போட அளவு குறையிறத நீங்களே உணர முடியும். ஃபிஃப்த் ஒன், நெல்லிக்காய். நெல்லிக்காய் அப்படிங்கிறது கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு சிறந்த வீட்டு வைத்தியங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். நெல்லிக்காயை தொடர்ந்து 12 வாரங்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் அது கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவும். ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயே பயன்படுத்திக்கோங்க. நெல்லிக்காய் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நெல்லிக்காய் பொடி வாங்கி அதை தண்ணியில் கலந்து கூட குடிச்சுக்கலாம். குறிப்பு, உங்கள்கிட்ட சீரான வாழ்க்கை முறை இல்லைன்னா இப்போ நம்ம சொன்ன சூப்பர் ஃபுட் எதுவுமே செயல்படாது. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியான நேரத்துக்கு தூங்குங்க, அடிக்கடி உங்களோட உடலை நகர்த்தி செயல்பாடுகளை செய்யுங்க, மன அழுத்தத்தை நல்லா கையாள
கற்றுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த 5 சூப்பர் ஃபுட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை ஓட ஓட விரட்டிடும். இந்த வீடியோவில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை இயற்கையாகவே கரைக்கக்கூடிய 5 சூப்பர் ஃபுட் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.